ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூப். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்கு சீரிஸ்ல கிளாஸ் 98 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதுல 97 கிளாஸஸ் இருக்கும், எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2 கிளாஸ் தான் ரீசனிங்ல இருக்கு. ஸோ பிவைக்கு சீரிஸ்ல 500 கேள்விகளுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள், 5 கேள்விகள்ல ஒரு கேள்வி மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி, மீதி 4மே பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில கேட்ட கேள்வி. ஸோ தெளிவா கவனிங்க எந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ பாருங்க, BDFILP அடுத்து என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்னன்னு தெரியணும். பிக்கு அடுத்து 2வது லெட்டர் டி, டிக்கு அடுத்து 2வது லெட்டர் எஃப், எஃப்க்கு அடுத்து 3வது லெட்டர் ஐ, ஐக்கு அடுத்து 3வது லெட்டர் எல், எல்லுக்கு அடுத்து 4வது லெட்டர். ஸோ 2 3 2 சாரி 2 2 2 3 அடுத்து 2 4 வரும். ஸோ அப்ப பிக்கு அடுத்து 4வது லெட்டர் என்ன அப்படின்னா டி அப்படின்னு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அடுத்து கவனிங்க, 4 3 2 6 9 10 9 27 கொஸ்டின் மார்க். ஒண்ணு இதை 2 எடுத்து இதை சால்வ் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா இதை 2 எடுத்து இதை சால்வ் பண்ணிருக்கலாம், ஓகேங்களா? சோ எந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படிங்கறத கவனிக்கலாம். சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்னா எடுத்திருப்பாங்க. இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, அடுத்து இதுல இருந்து இது, இதுல இருந்து இது. அதாவது 4 1.5 பெருக்குனீங்கன்னா 6, 6 1.5 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 9ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 3 3 பெருக்குனா 9, 9 3 பெருக்குனா 27. அப்ப 2 எதால பெருக்குனா 10 வரும்னு பாருங்க. 5 பெருக்குனா 10. அப்ப 10 மறுபடியும் எதால பெருக்கணும், 5 பெருக்கணும். சோ 50ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் தான் முக்கியம், ஓகேங்களா? சோ எந்த மாதிரி எடுத்திருக்காங்க, ஒரு நம்பர் வச்சு இன்னொரு நம்பர் எடுத்திருக்காங்களா, இல்ல ரெண்டுக்கு இடையில ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, ஏதாவது வித்தியாசம் இருக்கா, ஏதாவது நம்பர் வச்சு அது பெருக்கிருக்காங்களா அப்படிங்கறத தெளிவா கவனிச்சு அதுக்கப்புறம் அதை சூஸ் பண்ணணும், ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, ஃப்ளவர் அப்படிங்கிறது 14 அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 18 அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த இது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிள். இது பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏக்கு 1 பிக்கு 2 இந்த மாதிரி நம்பர் வச்சு போட்டாலும் உங்களுக்கு இதை விட பெருசா தான் வரும், இல்லையா? சோ கூட்டினாலும் இந்த இடத்துல பெருக்கினாலும் ரொம்ப பெருசா வரும். சோ இது எப்படி எடுத்திருப்பாங்கன்னா ரொம்ப சிம்பிள். பாருங்க, இதுல எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 6 லெட்டர் இருக்கா? 6 கூட 1 கூட்டி 2ஆல பெருக்கி இருப்பாங்க. சோ 14. அடுத்து இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 கூட 1 கூட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க, 2ஆல பெருக்கிருப்பாங்க. சோ 9 × 2 18. அதே மாதிரி இங்க என்ன வரும், 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப 10 கூட 1 கூட்டி அதுக்கப்புறம் 2ஆல பெருக்கிருப்பாங்க. சோ 22ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய வவல்ஸ மட்டுமே எடுத்து பெருக்கிருப்பாங்க, ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஆனா ஒரு சில கொஸ்டின்ல வவல்ஸ மட்டுமே எடுத்து அதை மல்டிபிள் பண்ணி எடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்க யோசிக்க பழகணும், ஓகேவா? சோ இந்த இடத்துல எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி அது கூட 1 கூட்டி 2ஆல பெருக்கி இருக்காங்க, ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண் என்னன்னு கேக்குறாங்க. சோ 0 6 24 60 120 210. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. இது 6 வந்து கூட்டியிருக்காங்க, ஓகேவா? சோ 6 கூட்டியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 18 கூட்டியிருக்காங்க. அடுத்து 36, அடுத்து 60, அடுத்து 90. சோ அடுத்து நமக்கு என்னன்னு தெரியாது. சோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாருங்க, 12, இது 18, 24, 30, ஓகேவா? சோ அப்ப இது எப்படி எடுத்திருக்காங்கன்னா அடுத்தடுத்து 6 கூட்டி எடுத்திருக்காங்க, ஓகேவா? அப்ப இது கூட 6 கூட்டினா 36ன்னு வரும். சோ 90 கூட 36 கூட்டினா 126. சோ இந்த 126ஐயும் இந்த 210ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். என்ன வரும், 336ன்னு வரும். சோ எப்பயுமே ஒரு ஸ்டெப்ல கண்டுபிடிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க 3 ஸ்டெப் போற மாதிரி வந்திருக்கு. அப்ப 3 ஸ்டெப்ல உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர், ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, how many triangles are there in the following? இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேக்குறாங்க. சோ ரொம்ப சிம்பிள். பாருங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் இங்க வரையற பாருங்க, இந்த 1 இருக்கு இல்லையா? சோ இதுல இருந்து இது, அடுத்து இது, அடுத்து இது, இந்த இதை எடுத்துக்கோங்க. சோ நார்மலா இப்படி போட்டு இப்படி இருக்கு அப்படின்னா 1 2 அதுக்கப்புறம் இந்த பெருசையும் சேர்த்துனாங்க. ஏன்னா மொத்தம் 3 இருக்கு. அப்ப இதுல 3, இதே மாதிரி இதுல 3, அடுத்து இதுல 3, இதுல 3, மொத்தம் எத்தனை வருது, 4 3 12 வருதா? அதுக்கப்புறம் கவனிங்க, நான் வேற கலர்ல வரைகிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க இங்க இருக்கா? சோ இந்த பெரிய முக்கோணம் 1, இது 1. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா இது 1. சோ அந்த இடத்துல 2. அதே மாதிரி இந்த ஆப்போசிட்ல இருக்குமா,
இது ஒண்ணு, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒண்ணு. ஸோ இது 2 மொத்தம் எத்தனை வருது? 16. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 16 தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அப்ப ஆப்போசிட் ஆப்போசிட், அதாவது இப்படி ஒண்ணு, அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி ஒண்ணு. ஸோ இது ஒண்ணு இது ஒண்ணு, அதே மாதிரி இப்படி ஒண்ணு, அடுத்து இப்படி ஒண்ணு. ஸோ இதே மாதிரி ஒண்ணு. ஸோ இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, மொத்தமா இதுல 12, மொத்தமா 16 ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன கேக்குறாங்க, ட்ரையாங்கிளா, ஸ்கொயரா, அதுக்கப்புறம் இல்லைன்னா செவ்வகமா, என்ன அப்படிங்கறத தெளிவா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல என்ன இருக்கு, ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாமா இல்ல வந்து மேனுவலா போடலாமா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணி நீங்க வந்து அதை டிக் அடிக்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னும் 2 கிளாஸ் தான் முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு PYQ ரீசனிங்ல 500 கேள்விகளுமே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் மேக்ஸ்லயும் 2 கிளாஸ் தான் இருக்கும். முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்லயும் 500 கேள்விகள் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 1000 கேள்விகள் கம்ப்ளீட் ஆயிரும். இன்னும் இதுல 2 கிளாஸ் அதுல 2 கிளாஸ் தான் இருக்கு. ஸோ ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.